சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய வற்றாத கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, மாதங்களில் சிறந்த மாதமான ரமதானினுடைய மாதத்தில் இரண்டாவது பத்தில் ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். ஒரு உன்னதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வல்ல ரஹ்மான் நம்மை இங்கு வர வாய்ப்பளித்திருக்கின்றான். அதற்காகவே நாம் அதிகம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமதானினுடைய இரண்டாவது பத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மக்ஃபிரத்தை, மன்னிப்பை கேட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி தந்தார்கள். அதன் அடிப்படையில் நம் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதானின் பரக்கத்தின் காரணமாக மன்னித்து அருள் புரிவானாக. இந்த இரண்டாவது பத்தினுடைய ஒவ்வொரு நாட்களிலேயும் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹும் மக்ஃபிர் லனா துனூபனா, இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்பதாக அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பை கோரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5 கடமைகளும் 50 கடமைகள் என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும். ஒவ்வொரு கடமையும் தனித்துவமான முக்கியத்துவம் வாய்ந்த கடமைகள் என்பதையும் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலே ஒன்றுதான் ஜகாத் என்பதையும் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜகாத் என்ற இந்த கடமையை பெரும்பாலும் ரமதானில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பெரும்பான்மை கருத்தை நமது மக்கள் உண்டாக்கிவிட்டனர். ரமதானில் அந்த ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சுருக்கிவிட்டனர். பொதுவாக ஜகாத் என்பது யாரிடத்திலே குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பொருளாதாரம் இருக்குமோ அவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அதிகப்படியான பொருளாதாரம், மார்க்கத்தில் அளவிட்டு கூறப்பட்ட அந்த பொருளாதாரம் யாரிடத்தில் தங்கி இருக்கின்றதோ, 1 வருடங்கள் பூர்த்தியாக தங்கி இருக்கின்றதோ, அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத் கொடுப்பது கட்டாய கடமை. அதை ரமதானில் தான் கொடுக்க வேண்டும், ரமதான் அல்லாத காலங்களில் கொடுக்கக்கூடாது என்பதாக அல்ல. மாறாக முன்னோர்களில் சிலர் ரமதானினுடைய நிலையை கவனித்து எடுத்த ஒரு முடிவு இது. பொதுவாக மற்ற காலங்களிலே நாம் தொழுகக்கூடிய தொழுகைக்கும் ரமதானில் உள்ள தொழுகைக்கும் அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் அள்ளித்தரக்கூடியவனாக இருக்கின்றார். மற்ற காலங்களில் 1க்கு 10ஆக தரக்கூடிய அல்லாஹ் இந்த ரமதானுடைய காலங்களில் 10லிருந்து 700 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிகம் அதிகம் தரக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே இந்த ஜகாத் என்ற இந்த கடமையை நாம் ரமதானில் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் தஆலா பல மடங்காக அதற்கான நன்மைகளை கிடைக்க பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த ஜகாத்தை அதிகமானவர்கள் ரமதானில் கொடுக்கும்படி அமைத்து கொண்டார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜகாத் என்பது அது ஒரு கட்டாய கடமை. யாரின் மீது கடமையாகிவிட்டதோ அவர் கட்டாயம் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். அதை நிறைவேற்றுவது கட்டாயம். ஒருவேளை அவர் தவறுகின்றார் என்றால் அவரிடத்தில் அல்லாஹினுடைய மிக பெரும் எச்சரிக்கை இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்னைக்கு ஜகாத்துடைய விஷயத்தில் நிறைய விழிப்புணர்வுகள் இல்லாதவர்களாக நாம் இருக்கின்றோம். ஜகாத் என்பது வேறு, சதகா என்பது வேறு. ஜகாத் என்பது கட்டாய தர்மம். ஜகாத் என்பது கட்டாய தர்மம். யார் மீது இன்ன அளவு கடமையாகிவிட்டதோ, தங்கத்திலிருந்து 87.5 கிராம்
வெள்ளியிலிருந்து 612 கிராம் பொருளாகவோ அல்லது அதனுடைய கிரயமாகவோ அல்லது மார்க்கம் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விவசாயம், மார்க்கம் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மற்ற தொழில் ரீதியான விஷயங்கள், இப்படி எல்லா வகையிலையும் யாருக்கு அந்த அளவுகோலை கடந்து விட்டார்களோ அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 102.5% அவர்கள் கட்டாய தர்மமாக அவர்கள் கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் ஜகாத் என்பது பயன்படுத்தப்படும். சதகா என்பது உபரியான தானங்களுக்கு நாம் சொல்லுவோம். ஜகாத் என்பது வேறு, சதகா என்பது வேறு. நம்மளுடைய புழக்கத்தில் நாம் அப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த ஜகாத்துடைய விஷயத்தில், கட்டாய தர்ம விஷயத்தில் நாம் எவ்வளவு விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றால் பெரும்பாலானவர்கள் விழிப்புணர்வற்றவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். எத்தனையோ நல்ல தொழுகையாளிகள் கூட, ஐவேளை தொழக்கூடியவர்கள் தான், நல்ல பேணுதலான மனிதர்கள் தான். ஆனால் ஜகாத்துடைய விஷயத்தில் அவர் எப்படி என்பதாக நாம் பார்த்தால் அவர் கொஞ்சம் தூரமாகத்தான் இருப்பார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கு 2 காரணம். ஒன்று, இந்த உலகத்தினுடைய பணத்தினுடைய அல்லது பொருளாதாரத்தினுடைய மோகம். இரண்டாவது, ஜகாத் தொழுகை அளவிற்கு ஜகாத் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பதாக அவர்கள் விளங்கி இருப்பது, தொழுகை அளவுக்கு ஜகாத்தை அவர்கள் விளங்காமல் இருப்பது. இப்படி இந்த 2 காரணங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பொருளாதாரத்தை இஸ்லாத்தை பொறுத்தவரை தேட வேண்டாம் என்பதாக ஒருபோதும் மார்க்கம் சொல்லாது. நீங்க பொருளாதாரத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்துக்கலாம். ஹலாலான முறையில, மார்க்கம் அங்கீகரித்த முறையில, அனுமதித்த முறையில உங்களுடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். இங்கு நாம் உழைத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதித்த ஹலாலான பொருளாதாரத்திற்கு கூட நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் கணக்கு காட்டியாக வேண்டும். நான் தானே கஷ்டப்பட்டேன், நான் தானே உழைச்சேன், நான் தானே பாடுபட்டேன், அப்போ என் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு முஃமின் சொல்ல முடியாது. பல முறை நாம் சொல்லி இருப்போம், உலக மனிதர்களில் முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வரையறையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் நீ வாழக்கூடாது என்ற வரையறையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்ப பொருளாதாரத்தை நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அதை இன்ன வழியிலே நீ செலவு செய்ய வேண்டும், இன்ன வழியிலே நீ செலவு செய்யக்கூடாது என்ற அந்த ஏவல் விளக்கல்களை மார்க்கம் சொன்ன வழியிலே நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய பொருளாதார மோகமற்றவர்களாகத்தான் தானும் வாழ்ந்தார்கள், தன்னுடைய தோழர்களையும் வாழ வைத்தார்கள். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில எந்த சூழ்நிலையிலையும் மார்க்கமா பொருளாதாரமா என்று வருகின்ற பொழுது என்னுடைய பொருளாதாரத்தை நான் விட்டு விடுகின்றேன் என்பதாகத்தான் அவர்கள் முடிவு செய்வார்கள். மார்க்கமா பொருளாதாரமா என்று வருகின்ற பொழுது எனக்கு மார்க்கம்தான் முக்கியம் என்பதாக அவர்கள் முடிவு செய்வார்கள். அத்தகைய ஒரு வாழ்க்கை முறையைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் வாழ்ந்து வந்தார்கள், தன்னுடைய அருமை தோழர்களுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் குர்ஆனில் பொருளாதாரம் குறித்து 2 விதமாக அல்லாஹ் பேசுகின்றான். சில இடங்களில் அல்லாஹு தஆலா இப்படி பேசுவான், ஜீனத்தகும், பொருளாதாரம் என்பது அது உங்களுக்கான அலங்காரம் என்பதாக சொல்லுவார். பொருளாதாரம் என்பது அது நல்ல விஷயம், உங்களுக்கான அலங்காரம் என்பதாக அல்லாஹ் பேசியிருப்பான். இன்னொரு இடத்துல பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது ஃபித்னா, அது உங்களுக்கான சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்லி இருப்பான். ஒரு இடத்துல பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது அது அலங்காரம் என்பதாக சொல்கின்றான், ஜீனத் என்பதாக சொல்கின்றான். இன்னொரு இடத்திலே பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது அது ஃபித்னா, உங்களுக்கான சோதனை என்பதாக சொல்கின்றான். என்றால் நாம் ஒரு முடிவு செய்ய வேண்டும். எப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பொருளாதாரத்தை சோதனை என்பதாக சொல்கின்றான், எப்பொழுது ஜீனத் என்பதாக சொல்கின்றான் என்றால் அந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் அணுகுகின்றோமோ அதை பொறுத்து அந்த பொருளாதாரம் நமக்கு ஜீனத்தாகவும் நமக்கு சோதனையாகவும் மாறுகின்றது. அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹினுடைய வழியிலே, அல்லாஹ் சொன்ன வழியிலே நாம் சரியான முறையிலே நாம் பயன்படுத்தி வரும் பொழுது அது நமக்கு ஜீனத்தாக அமைகின்றது. பொருளாதாரத்தை நாம் அல்லாஹ் சொல்லாத வழியிலே நாம் செலவு செய்கின்ற பொழுது
மார்க்கத்தினுடைய ஷரியத்திற்கு அப்பாற்பட்டு அந்த பொருளாதாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு சோதனையான பொருளாதாரமாக அது மாறுகின்றது. ஆக பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி, பொதுவான ஒரு விஷயத்தை நாம் வழங்க வேண்டும். இங்கு நாம் சம்பாதித்த ஒவ்வொரு பொருளுக்காகவும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, ஜகாத் என்பது தொழுகை அளவிற்கு விழிப்புணர்வு படுத்தப்படவில்லை என்பதாக பலர் நினைக்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தொழுகையோடு சேர்த்து குர்ஆனில் 27 இடங்களில் ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக கட்டாயப்படுத்துகின்றான். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்பதாக குர்ஆன்ல 27 இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா தனியாக குர்ஆனிலே 30 இடங்களில் அல்லாஹ் தஆலா கட்டளையிடக்கூடியவனாக இருக்கின்றார். அதே போல சதகாக்கள் நீங்கள் செய்வது அது உங்களுக்கு சிறந்தது, அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்பதாக குர்ஆன்ல 14 இடங்கள்ல அதனுடைய சிறப்புகள் பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகின்றார். நன்றாக நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மார்க்கம் தேவையான அறிவுரைகளை நமக்கு சொல்லி இருக்கின்றது. நாம் தான் அது விஷயத்திலே பாராமுகமானவர்களாக இருந்து வருகின்றோம். இன்றைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கட்டாய தர்மம் என்பது, ஜகாத் என்பது ஒவ்வொரு முஸ்லிமான மனிதர்களும் அந்த கடமைக்குள்ளே அவர்கள் வந்துவிட்டால் ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து அவர்கள் கொடுப்பது கட்டாய கடமை. ஒருவேளை அவர்கள் ஒரு வருடம் தவறுகின்றார்கள், ஒரு வருடம் கொடுக்கின்றார்கள் என்றால் தவறிய வருடத்திற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். 100ல் 2.5% அவர்கள் ஜகாத்தினுடைய தொகையை அவர்கள் பிரித்து கொடுத்தே ஆக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அது ஏழைகளுக்கான உரிமை தொகை. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஓசி பணம்னு சொல்லக்கூடாது, சும்மா கொடுக்கறாங்கன்னு சொல்லக்கூடாது, உரிமை தொகைன்னு சொல்றாங்க இல்லையா. அதே போல ஒரு பணம் தான் ஒரு அதிகப்படியான வருமானம் உள்ள ஒரு மனிதரிடத்திலிருந்து கடமையாகிவிட்ட ஜகாத் கடமையாகிவிட்ட அந்த மனிதரிடத்தில் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ கொடுக்க வேண்டிய பணம் அவருக்கு சொந்தமானதல்ல, ஏழைகளினுடைய உரிமை தொகை. இன்னைக்கு அதை நம்ம நிறைய பேர் விளங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல 3 விஷயங்களோட 3ஐ சேர்த்தே சொல்லி இருக்கின்றான். அந்த 3லிருந்து பிரிக்கவே முடியாது. ஒருவேளை பிரித்தால் அதை அல்லாஹ் ஏற்பது கிடையாது. ஒண்ணு என்ன தெரியுமா, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்விற்கும் நீங்கள் வழிபடுங்கள், ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். அல்லாஹ்வையும் பின்பற்றுங்கள், ரசூலையும் பின்பற்றுங்கள். 2ல 1 தான் நான் எடுத்துப்பேன். அல்லாஹ்வை நான் வழிபடுவேன், ரசூலினுடைய சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் முஃமினாக இருக்க முடியாது. இந்த 2ஐயும் பிரிக்கவே முடியாது. அனிஷ்குருலி வலி வாலிதைக்க, அல்லாஹ்விற்கும் உபகாரம் செய்வது, பெற்றோருக்கும் உபகாரம் செய்வது, நல்ல முறையில் நடந்துப்பது, இந்த 2ஐயும் ஒரு மனிதன் பிரிக்க முடியுமான்னு கேட்டா பிரிச்சான் அவன் முஃமினாக இருக்க முடியாது. அதே போலதான் அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். இந்த 2ல 1 தான் நான் பண்ணுவேன், ஜகாத்து கொடுப்பேன், தொழுக மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றார். நான் தொழுகிறேன் ஆனா ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது அவன் முஃமினாக இருக்க முடியாது. இந்த 3ல் ஒன்றோடு ஒன்றை அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கின்றான். அதிலே ஜகாத்தும் தொழுகையும் ஒன்று. எனவே தொழுகிறேன் என்று சொல்கின்றவர்கள் ஜகாத்தும் கொடுக்கத்தான் வேண்டும், கடமையாகிவிட்டால். ஜகாத்தை மறுப்பவர்கள், கொடுக்காமல் இருப்பவர்கள் பாவிகள், மறுப்பவர்கள் காபிர்கள். ஜகாத்தை ஒரு மனிதன் கொடுக்காம இருக்கிறான், கொடுக்காம இருக்கும் காலமெல்லாம் அவன் பாவியாக இருப்பான். ஜகாத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான்னா, வெளிப்படையாக வாய்மொழியாக சொல்கின்றான் என்றால் அவனை நாம் வெளிப்படையாக அவன் முஃமின் அல்ல, அவன் முஸ்லிமே அல்ல என்பதாக நாம் சொல்ல முடியும். காரணம், பரதான கட்டாயமான ஒரு கடமையை அவன் மறுக்கின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டது. சில மனிதர்கள் இஸ்லாத்தை விட்டுமே வெளியே போயிட்டாங்க. சில மனிதர்கள் இஸ்லாத்திற்குள்ள நீடிக்கிறதா இல்லையான்ற ஒரு திண்டாட்டத்தில் இருந்தாங்க. சில மனிதர்கள் அவர்கள் உறுதிப்பாட்டோடு இருந்தாங்க இஸ்லாத்துல. இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் சில மனிதர்கள் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாபத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் சில மனிதர்கள் சொன்னாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் அந்த வரியை நாங்கள் கட்டிட்டு வந்தோம், ஜக்காத்ன்ற வரியை நாங்கள் கட்டிட்டு வந்தோம், இதற்கு பிறகு நாங்கள் அந்த வரியை கட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இது ஒன்றும் வரி கிடையாது, இது கட்டாய கடமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எது எதுக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கப்பட்டு வந்ததோ அதிலே யார் எதை தடை செய்தாலும் அவர்கள் மீது நான் போர் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதாக சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓப்பனாக பிரகடனம் செஞ்சாங்க, ஜக்காத்தை யாராவது நீங்க மறுக்கிறீங்கன்னு சொன்னா உங்க மேல போர் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஜக்காத் என்பது ஒருபோதும் அதை நாம் மறுக்க முடியாது, மறுத்தவர்கள் முஸ்லீம்களாக நாம் இருக்க முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜக்காத்தினுடைய விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஜக்காத் என்பது மார்க்கம் சொன்னபடி அந்த ஜக்காத்தை நாம செயல்படுத்தணும்னு சொன்னா மிக அருமையான ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் ஜக்காத் என்பது. ஜக்காத் என்பது ஒரு அழகான வறுமை ஒழிப்பு திட்டம். மார்க்கம் சொன்னபடி ஜக்காத்தை நாம் கொடுத்து வருவோமேயானால் கண்டிப்பாக வறுமை என்பதே இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. எவ்வளோ விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடினாங்க, அதுல ஒண்ணு வறுமை. காரணம் என்ன தெரியுமா, வறுமை ஒரு மனிதனிடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அவன் பலவிதமான பாவங்கள் செய்யறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஒரு கட்டத்துல மார்க்கத்தை விட்டுமே வெளியே போற அளவுக்கு அவனுக்கு அந்த வறுமை வலியுறுத்தி விடும். வறுமன்றது அவ்வளவு மோசமானது. நீங்கள் வறுமையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் ஜக்காத் என்பது ஒரு அழகான வறுமை ஒழிப்பு திட்டம். அந்த ஜக்காத்தை முறையாக மார்க்கம் சொன்ன முறையில நாம அந்த ஜக்காத்தை நாம் நிறைவேற்றி வந்தோம் என்றால், யாருக்கெல்லாம் கடமையோ அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்றால், யாருக்கெல்லாம் கடமையோ நிறைவேற்ற வேண்டிய முறையிலே அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்றால் கட்டாயமாக வறுமை ஒழிப்பு திட்டமாக அது மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே யமன் தேசத்திற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதுவராக அனுப்பினார். யமன் தேசத்திற்கு நீங்க அங்க போய் இஸ்லாத்தை நீங்க பரப்புங்க, அங்க போய் நீங்க நல்ல முறையில மார்க்கத்தை நிலைநாட்டுங்க அந்த மக்களுக்கு மத்தியில என்பதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பினாங்க. அப்படி அனுப்பக்கூடிய நேரத்துல நிறைய உபதேசங்கள் செய்து அனுப்பினாங்க. நீங்க அங்க போயிட்டு எப்படி இருக்கணும் தெரியுமா, நல்ல முறையில் நடந்துக்கணும், மக்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் நீதமா நடந்துக்கணும்னு சொல்லி நிறைய உபதேசங்கள் செஞ்சாங்க. அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிய மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்று, அந்த மக்களுக்கு மத்தியில வறுமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. யமன் தேசத்துல நீங்க வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லி அனுப்பினாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தினுடைய சொல்லை தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு அங்கு யாரெல்லாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களோ அவர்களையும், யார் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்களோ அவர்களையும் பிரித்து சரியான முறையிலே அங்கு கையாண்டார்கள். எந்த அளவிற்கு அங்கு நிலைமை மாறியது என்றால், அடுத்ததாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திடீரென யமன் தேசத்திலிருந்து ஜக்காத்துடைய பொருட்கள் மதீனாவிற்கு வருகின்றது. அப்ப சொல்லி அனுப்புறாங்க, ஜக்காத்துல இங்கு வசூல் செய்யப்பட்ட ஜக்காத்துல 1/3 பகுதி மதீனாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படுறாங்க, என்ன முஆதே, என்ன ஆயிற்று உங்களுக்கு, அங்க வசூல் செய்த ஜக்காத்துடைய அந்த பொருளாதாரத்தை அங்க உள்ள ஏழைகளுக்கு நீங்க செலவிடலாமே சொல்லும் பொழுது, கலீஃபா அவர்களை நீங்க கோபப்படாதீங்க, இங்கு உள்ள மக்களினுடைய தேவை போக மீதம் உள்ளதைத்தான் நான் அனுப்பி இருக்கின்றேன் என்பதாக சொன்னாங்க. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இங்கு உள்ள ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார்கள். 2வது ஆண்டு ஜக்காத்தினுடைய பகுதியில் 2% மதீனாவிற்கு அனுப்பினார்கள். 3வது வருடம் ஜக்காத்தினுடைய முழு பொருளாதாரத்தை மதீனாவிற்கு அனுப்பினார்கள். அப்படின்னா என்ன, அங்க ஜக்காத்து வாங்கிறதுக்கான நபர்களே இல்லை என்ற கூடிய அளவிற்கு அங்க பொருளாதாரம் மேம்பட்டு விட்டது என்பதாக சொல்கின்றார்கள். எவ்வளவு பெரிய மாற்றம் இது. ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் சரியான முறையிலே கொடுத்தால், வாங்கக்கூடியவர்களுக்கு சரியான முறையிலே அது போய் சேருமானால் கண்டிப்பாக இது ரெண்டுமே பேலன்ஸ்டா தான் இருக்குது. கொடுக்கக்கூடியவர்களும் வாங்கக்கூடியவர்களும், இந்த 2 நபர்களும், கொடுக்கக்கூடியவர்கள் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க, வாங்கக்கூடிய நபர்கள் அதை சரியான முறையில பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல அவர்கள் வாங்கிக் கொண்டே இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கையும் மேம்படும், அவர்களுடைய பொருளாதாரமும் மேம்படும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்த வறுமை ஒழிப்பு திட்டம் ஜக்காத்.
அந்த ஜக்காத்தை சரியான முறையில் நாம நிறைவேற்றணும்னாலே கண்டிப்பாக வறுமையை நாம் ஒழிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? அந்த விஷயத்துல, ஜக்காத்துடைய விஷயத்துல, அந்த திட்டத்தை செயல்படுத்துற விஷயத்துல, அமல்படுத்துற விஷயத்துல இன்னைக்கு நாம ரொம்ப சோம்பேறிகளாக மாறிவிட்டோம். இந்த சமூகம் இன்றைய கால தற்கால சமூகம். இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல இருந்து லெட்டர் கொடுக்கறத பெருமையா நினைக்கிறோம் இல்லையா? எங்க ஊர்ல ஏழை பெண்ணு இருக்குது, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டு அதுல 4 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்புறத பெருமையாக நினைக்கிறோம் இல்லையா? ஏன் அதுக்கு கொடுக்கறதுக்கு தகுதியான நபர்கள் இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்களா? யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு அந்த ஜக்காத்தை சரியான முறையிலே நாம பயன்படுத்தணும் என்றால், அதை முறைப்படுத்தணும் என்றால், இல்லாத ஒரு சமூகத்தை இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாற்ற முடியும். 2011 கணக்கெடுப்பின்படி ஒரு மோசமான நிலவரத்தை நாம் பார்த்தோம். 2011 கணக்கெடுப்புல இந்தியாவில் பிச்சைக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சென்செக்ஸ் எடுத்திருக்கிறாங்க. 3.70 லட்சம் நபர்கள் இந்தியாவில் யாசகம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்ற தகவல்களோடு நிக்கல. அதுல 25% இஸ்லாமியர்கள் யாசகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 3,74,000 பேர்ல 92,760 பேர் இஸ்லாமிய யாசகர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக அந்த சென்செக்ஸ் சொல்லுது. அதுல பெண் யாசகர்கள் 55%, ஆண்களினுடைய யாசகர்கள் 44.5% அதில் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. எவ்வளவு பெரிய அநியாயம் இது! எவ்வளவு பெரிய மோசமான நிலை இது! யாசகம் கூடாது, யாசகம் ஒரு தவறான விஷயம் என்று கண்டிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் 25% யாசகர்கள், மொத்த யாசகர்களில் 25% பேர் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காரணம் இல்லாமல் ஒருத்தன் போய் யாசகம் கேட்கிறான்னு சொன்னா நாளை மறுமையில முகத்துல சதைகள் இல்லாத எலும்புக்கூடோடு அவன் வருவான் என்பதாக எச்சரித்தார்கள். யாராவது யாசகம் கேட்டு வந்து அவர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு நேரத்துல சொன்னாங்க, சில நபர்களுக்கு தான் யாசகம் கேட்க தகுதி இருக்குது, யாராவது ஃபிதியா கொடுக்கணும், ஒரு கொலை செஞ்சுட்டான் அந்த கொலைக்கு பகரமா நிகர் கொடுக்க வேண்டியது இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு ஃபிதியா கொடுக்கணும் அப்படின்ற நிலையில அந்த பொருளாதாரம் அவன்கிட்ட இல்லைன்னா அவன் யாசகம் கேட்கலாம். 3 நபர்கள் சேர்ந்து இவர் வறுமையில இருக்கிறான்னு சொல்லி சாட்சி சொன்னா அவர் யாசகம் கேட்கலாம். எதுவரை என்றால் அவருடைய வறுமை நீங்கும் வரைக்கும் மட்டும்தான். இவ்வளவுதான் அனுமதி இருக்குது. யாசகம் கூடாது என்று சொன்ன ஒரு சமூகத்துல யாசகத்தினுடைய மக்களில் 25% மக்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பின்னடைவை இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கின்றோம். நம் சமூகம் எவ்வளவு பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாக்களிலேயும் கட்டமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாதோறும் கட்டமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு மஹல்லாவினுடைய நிர்வாகங்கள் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அழகழகான கலர் லைட்டுகளை போடுறது, பள்ளிவாசல்களை அலங்கரிக்கிறது என்பதாகத்தானே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மஹல்லாவினுடைய முழு டேட்டாக்கள் அந்த நிர்வாகத்தினத்தினுடைய கையில் இருக்க வேண்டும். இந்த ஊர்ல யார் யார் ஏழையாக இருக்கின்றார்கள், யார் யார் ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியானவர்கள், எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றது, ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதியிலே எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றது, இந்த ஊரிலே எத்தீமான பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இந்த ஊரிலே கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள், இந்த ஊரிலே கணவன் இல்லாத பெண்கள், விதவையான பெண்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பிள்ளைகள் பட்டதாரி பிள்ளைகளாக இருக்கின்றார்கள், எத்தனை பிள்ளைகள் வாய்ப்பிருந்தும் பொருளாதாரத்தின் காரணமாக படிக்க வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த எல்லா டேட்டாவும் ஒரு மஹல்லாவினுடைய கட்டமைப்பாக நாம் எடுக்க வேண்டும். எடுத்து இது விஷயத்திலெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் வெறுமனே நாம் பள்ளிகளை அலங்கரிக்கக்கூடிய, பள்ளிகளை மேலோட்டமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமே தவிர இது போன்ற ஒரு கட்டமைப்பை நாம் ஏற்படுத்திவிட்டால் நாம் லெட்டர் கொடுத்து இன்னொரு ஊருக்கு நாம உதவிகள் செய்யுங்கள் என்று அனுப்ப வேண்டிய அவசியம் என்பது ஏற்படாது. ஒவ்வொரு மஹல்லாக்கள் தோறும் ஜகாத்தை
ஆர்கனைஸ் செய்யக்கூடிய ஒரு 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 கமிட்டியை உண்டு பண்ண வேண்டும். யார் யாரெல்லாம் ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியானவங்க அவங்கள்ட்ட வாங்கணும், யாரெல்லாம் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் அவர்கள்ட்ட நாம கொடுக்கணும். இப்படி இது போன்ற விஷயங்களை நாம் சரியான முறையிலே நாம் கையாளும் பொழுது ஜக்காத் என்பது ஒரு அருமையான வறுமை ஒழிப்பு திட்டம். இதை ஒவ்வொரு மஹல்லாவிலேயும் நாம் கையில் எடுக்க வேண்டும். நாம் இன்றைக்கு அதுல கவனக்குறைவோடு இருக்கின்றோம். மஹல்லாக்கள் தோறும் இன்னைக்கு யாசகர்கள் நிறைய ஆகிவிட்டார்கள். இன்னைக்கு இஸ்லாமியர்கள்னாலே யாசகர்கள் தான் அப்படின்ற ஒரு அடையாளம் வந்துருச்சா இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு இஸ்லாம் அல்லாத மக்கள் கூட ஃபர்தா அணிஞ்சு கொண்டு யாசகம் கேட்க வர்றாங்க. அப்படின்னா என்ன? நாம இந்த ஃபர்தாவில் போனா நமக்கு யாசகம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சா இல்லையா? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நிறைய சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாம் ஜக்காத்தை நாம் சரியான முறையிலே நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு மஹல்லாக்கள் தோறும் அந்த ஜக்காத்துடைய விஷயத்திலே கவனம் செலுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு மஹல்லாவும் அங்கு இருக்கக்கூடிய வறுமைகள் ஒழிவதற்கான திட்டமாக அது அமையும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்யலாம். அது ஒரு பெரிய தலைப்பு. அது யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும், யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க கூடாது, அது எப்படி கொடுக்கணும்ன்ற முறைகள் வரைக்கும் இருக்குது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் கடையில உட்கார்ந்துருக்கேன், கல்லாவில இருந்து ஒரு ரூபா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், வருஷம் ஃபுல்லா நான் கொடுக்குறேன்ல, அதுதான் ஜக்காத்துன்னு நினைச்சுக்கிறோம். ஜக்காத் என்பது வேறு, சதகா என்பது வேறு. ஜக்காத் என்பது கட்டாய தர்மம், சதகா என்பது உபரியான தர்மம். ரெண்டும் வெவ்வேறு. ஜக்காத் என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை ஒவ்வொரு வருடமும் கணக்கிட்டு அதிலே 102.5% அதை நாம் ஏழைகளுக்கு நாம் கொடுத்தாக வேண்டும். ஆக இந்த ஜக்காத்தை சரியான முறையிலே நாம் ஒவ்வொருத்தரும் கொடுக்க முன் வர வேண்டும். ரெண்டாவது, இந்த ஜக்காத் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருந்து பொருளாதாரம் போகுதுன்னு நினைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பி ஜக்காத்தி. ஜக்காத் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தை அது சுத்தப்படுத்துதுன்னு சொன்னாங்க. ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிருக்கோமா இல்லையா? அதை போட்டு என்ன பண்றோம்? அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள நம்ம ஃபைல்கள்லாம் சுத்தப்படுத்துறோமா இல்லையா? அதுபோலதான் ஏழைகளுக்கான உரிமை தொகையாக இருக்கக்கூடிய அந்த மேல்மிச்சமான ஜக்காத், அதை நாம் சரியான முறையிலே கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் அங்கு சுத்தமாகின்றது. ரெண்டாவது, ஜக்காத்து கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு தெரியுமா? அல்லாஹ்விற்கு நாம் நன்றியுள்ள அடியார்களாக மாறுகின்றோம். அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கு நன்றி செலுத்து, உனக்கு நான் நிறைய அள்ளி தருகின்றேன் என்பதாக சொல்கின்றான். ஜக்காத் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருந்து போகுது, அழியுது, கரையுதுன்னு நினைக்க கூடாது. அந்த ஜக்காத் நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்குது, பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துதுன்னு நாம நினைக்கணும். அதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. அதே போல ஜக்காத்தை நம்ம கொடுக்கலன்னு சொன்னா ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம், கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதே போல ஜக்காத்தை நாம் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய துஆக்களை நாம் பெறுகின்றோம். ஏழைகளுடைய துஆ அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். இதெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டும். சில பேர் ஜக்காத்துடைய தொகைகள் சரியாகத்தான் கொடுப்பார்கள், ஆனால் வேற நாட்டில் உள்ள, வேற மாநிலத்தில் உள்ள, வேற ஊர்ல உள்ள, வேற மாவட்டத்தில் உள்ள யார் யாருக்கோ அள்ளி கொடுப்பார்கள். தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை மறந்துடுவாங்க. இந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நாம் ஜக்காத்து கொடுக்கறதுல 2 டபுள் நன்மைகளை பெற முடியும். அந்த ஜக்காத்தை நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, நம்மளுடைய சுற்றத்தார்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவர்களை அரவணைத்ததனுடைய நன்மையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு எழுதுகின்றான். எவ்வளவோ பேர் எவ்வளவோ மதரசாக்களுக்கு அங்க இங்க எல்லாம் எழுதுவாங்க, வேஸ்டா போறதில்லை, அதற்கான நன்மைகள் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் உன்னுடைய சொந்தத்துல, உன்னுடைய நெருக்கத்துல, உனக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனை நாம் ஆதரிக்காமல் நாம் போயிடுவோமா இல்லையா? அப்போ அவர்களை, சுற்றத்தில் உள்ளவர்களை, நம்மளுடைய நெருக்கத்தில் உள்ளவர்களை முதல் தரத்திலே வைத்து நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது 2 விதமான நன்மை, அவர்களை அரவணைத்ததனுடைய நன்மையையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய காலத்திலே நாம் எவ்வளவுதான் சதகாக்கள் செய்தாலும், தான தர்மங்கள் செய்தாலும் அது ஒருபோதும் வீணாகாது. அல்லாஹ் தஆலா 10 to 700 மடங்கு வரை நமக்கு அதிகப்படுத்த தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே நேரத்திலே ஜக்காத் என்பது அது ஒரு கட்டாய கடமை. மார்க்கம் சொல்லி தந்த வகையிலே இதை நாம் சரியான முறையிலே கொடுக்கக்கூடியவர்கள் நிறைவேற்றும் பொழுது வருங்காலத்திலே ஏழைகள் இல்லாத, வறுமை இல்லாத ஒரு சமூகம் உருவாக அது காரணமாக அமையும்.
அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பிடித்த நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.